கார்த்திகை தீபம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ரேவதியை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க கார்த்தியும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கார்த்திகை எதுக்கு நம்ம கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரியாமயே போய் நிக்கிறாங்க. கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, சார் வாங்க சார், நீங்களும் வந்து கேட்க விட்டுங்க. ரேவதி நீக்கும் வாங்குறாங்க. நான் எதுக்குங்க கேட்க வெட்டணும்னு கேக்குறாங்க. கார்த்தி என்ன சார் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஏன்னு கேக்குறீங்க? நீங்க மாப்பிள்ளை, இவ பொண்ணு, நீங்க 2 பேரும் தானே கேக் வெட்டணும், வாங்கன்னு கூப்பிடுறாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் மாப்பிள்ளை கிடையாது. அங்க நிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்றாங்க. மகேஷ் மூஞ்சி திருப்புறாங்க. அந்த பக்கமா அவங்க அன்னைக்கும் என்னது இப்படியெல்லாம் கோல்மால் நடக்குதுன்னு பார்க்குறாங்க. நான் தான் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. சார் ஒரு பாட்டி தான் சார் சொன்னாங்க. அதுவும் அந்த பாட்டி உங்களை எவ்வளோ அழகாக வர்ணிச்சாங்க தெரியுமா? கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு, இது நம்ம பாட்டியோட வேலை தான். சரி இதுக்கு மேலே நம்ம பேசணும், பாட்டியை மாட்டு விட்டுருவோம்னு நினச்சிக்கிட்டு இருங்க கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து மகேஷை கூட்டிகிட்டு போகிறாங்க. சார் வாங்க சார், ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் இதை பாருங்க, இவங்க தான் மாப்பிள்ளை சார், நீங்கள் போய் கேட்க விட்டுங்கன்னு சொல்கிறாங்க. மகேஷ் கிட்ட ரேவதியோட ஃப்ரெண்டு சாரி கேட்குறாங்க. வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக்கு வெட்டி நீங்கள் 2 பேரும் ஊட்டி விட்டுக்கோங்கிறாங்க. மகேஷும் சரி ரேவதியும் சரி 2 பேரும் சேர்ந்து கேட்க வெட்டுறாங்க. பாட்டி பார்த்துட்டு நம்ம நினச்ச மாதிரி இல்லையே முருகா, ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்படி சொதப்பிடுச்சேங்கிறாங்க பாட்டி. இதுதான் பரமேஸ்வரியோட ட்விஸ்ட்டுங்கிறாங்க. போ முருகா, இப்படி சொதப்பி வச்சுட்டியேங்கிறாங்க பரமேஸ்வரி. இங்கே பாரு, நம்ம வாழ்க்கை நினச்ச மாதிரியே இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காதுங்கிறாங்க குட்டி முருகா. அடே அப்பா, இதை சொல்கிறதுக்கு தான் நீ மலை மேலே இருந்து ஓடி வந்தியா? பரமேஸ்வரி இதுதான் முடிவுன்னு நீ நினைப்ப, இந்த முடிவில் தான் ஆரம்பம் இருக்க போகுது. ஆரம்பத்தோட முடிவு என்னன்னு உனக்கு தெரியாது பரமேஸ்வரிங்கிறாங்க. ஓ அப்படியாங்கிறாங்க பாட்டி. என்கிட்டே இன்னும் வரல, அது வந்ததுக்கப்புறம் முடிவு வேற மாதிரி இருக்குங்கிறாங்க. பாட்டிக்கு ஒரே குழப்பமா இருக்கு. முருகா என்ன குழப்பாத நீ போ அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. குட்டி முருகா சந்தோஷமா சிரிச்சுட்டு போயிடுறாங்க. பாட்டி சரி இதுக்கு மேலேயும் நம்ம இங்க நிற்க வேண்டான்ட்டு போறாங்க. அந்த நேரம் கார்த்தி வந்ததும் பாட்டி ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஏயா அந்த பொண்ணுகிட்ட போய் நான் தான் மாப்பிள்ளைன்னு ஏன் சொன்னீங்கன்னு சொல்றாங்க. பாட்டி சிரிக்கிறாங்க. சிரிக்காதீங்க பாட்டி, ஏன் சொன்னீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நான் கரெக்ட் தான் தான்ப்பா சொன்னேங்கிறாங்க பாட்டி. ரேவதிக்கு நீ அத்தை பையன், என் மகனுக்கு நீ மாப்பிள்ளை, நான் கரெக்டா தானே சொன்னேங்கிறாங்க பாட்டி. நீ சமாளிக்கிறதா நினைச்சு இப்படி எல்லாம் பேச கொஞ்ச நேரத்துல எல்லாம் குழப்பமாயிருக்கு, தேவையில்லாத வேலை தானுங்கிறாங்க. நான் கரெக்டா தான்ப்பா சொன்னேன், என் முருகர் சொன்னா நான் சொல்லிட்டேங்கிறாங்க பாட்டி. பாட்டியை நீங்க நினைக்கிறதெல்லாம் எதுவுமே இந்த ஜென்மத்துல நடக்காது, தேவையில்லாம இதெல்லாம் பிரச்சனை பண்ணி விட்டுறாதீங்க, பேசாம இருங்கிறாங்க கார்த்தி. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கையா, ஆனா என் பேத்தி ரேவதிக்கும் உனக்கும் தான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும், கல்யாணமும் நடக்குங்கிறாங்க பாட்டி. இதெல்லாம் யார் உங்களுக்கு சொன்னான்னு கேக்குறாங்க கார்த்தி. இதெல்லாம் என் இஷ்ட தெய்வம் முருகன் சொன்னாருங்கிறாங்க. எந்த முருகன் கேக்குறாங்க. பழனி ஆண்டவர் பாலமுருகன், பழனி முருகன் சொல்லத்தானே நான் சொல்றேங்கிறாங்க பாட்டி. இங்க பாருங்க பாட்டி, நீங்களும் இந்த விசேஷத்துக்கு வந்துட்டீங்க, உங்க மகனையும் கண்கொள்கிற பார்த்துட்டீங்க, ரேவதியோட நிச்சயதார்த்தத்தை பார்த்துட்டு நீங்க பாட்டுக்கு சத்தம் இல்லாம அத்தை கண்ணில் படாம போயிருங்கன்னு சொல்றாங்க கார்த்தி. சரிப்பா சரிப்பா, நான் போயிடுறேன். இங்க பாரு, இந்த புடவைய ரேவதி கிட்ட கொடுத்துறியா? பாட்டி நான் ஆரம்பத்திலே சொன்னதான், இதை நான் கொடுக்க முடியாது பாட்டி, புரிஞ்சுக்கோங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா சரிப்பா, நானே பார்த்துக்கிறேன் விடுங்கிறாங்க. சரி இது யார்கிட்ட கொடுத்து கட்ட சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பாட்டி. வெளியில டாக்டரும் அவங்க குழந்தையும் வந்திருக்காங்க. வந்ததுமே சாமுண்டீஸ்வரியை பார்த்து பேசுறாங்க. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு இவ்வளவு நேரம் கழிச்சுவா வர்றதுன்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி என்ன சாமுண்டீஸ்வரி பண்ணட்டும், இன்னைக்குன்னு பார்த்து நிறைய பேஷண்ட், அதுவும் தவிர வழியில நிறைய டிராஃபிக் வேற, அதையெல்லாம் தாண்டி வந்துதானே ஆகணுங்கிறாங்க டாக்டர். நீ மட்டும் இந்த விசேஷத்துக்கு வராம இருந்தது அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அடே என்ன சாமுண்டீஸ்வரி நீ இப்படி சொல்ற, இது உன்னோட மக ரேவதியோட விசேஷம், இதுக்கு நான் வராம இருப்பேனா? இவதான் என்னோட பொண்ணுங்கிறாங்க. அப்படியா பாப்பா, உன் பேர் என்னங்கிறாங்க. ஹர்ஷிதாங்கிறாங்க. அப்படியா, ரொம்ப நல்ல பேரு, உள்ளுக்கெல்லாம் ஐஸ்கிரீம் எல்லாம் நிறைய இருக்கு, சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரிங்கிறா குட்டி பாப்பா. உமாவும் மகேஷும் அங்க பாத்துடுறாங்க. ஐயோ அங்க பாருடா, டாக்டரும் சாமுண்டீஸ்வரி சேர்ந்து வர்றாங்க பாருங்கிறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டு 2 பேரும் போய் அங்க சேருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு பாக்குறாங்க. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்குது. அவங்க பேசிக்கிறத பார்த்தா அப்படித்தான் தெரியுதுன்னு மகேஷ் சொல்றாங்க. ஐயோ இவங்க கண்ணுல நம்ம பட்டுட்டோம், அவ்வளவுதான், நம்ம கதை அம்பலமாயிரு, இப்போ என்ன செய்யறதுங்கிறாங்க. எவ்வளவு நேரம் இப்படி ஒளிஞ்சிருக்க முடியும்னு உமாவும் அந்த பக்கம் மகேஷ் 2 பேரும் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்க கார்த்தி வராங்க. சாமுண்டீஸ்வரியை கார்த்தியை கூப்பிட்டு கார்த்திகிட்ட டாக்டர் அம்மாவை அறிமுகப்படுத்துறாங்க, குழந்தைய அறிமுகப்படுத்துறாங்க. இவன் எங்க வீட்டு டிரைவர் மட்டும் சொல்ல முடியாது, எல்லா விஷயத்திலையும் இவன் தான் எங்களுக்கு முன்னாடியே நின்று எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. உமா பதறிக்கிட்டு மகேஷ் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் அம்மா மட்டும் சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டானா கல்யாணமும் நடக்காது, நிச்சயதார்த்தம் நடக்காது, எல்லாமே நாசமா போயிருமேடா. அது மட்டும் இல்லை, நம்ம பொய் சொல்லியிருக்கோன்னு தெரிஞ்சா அந்த அம்மா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே கொலையே நடுங்குதுங்கிறாங்க மகேஷ். அவங்க கண்ணில் படாமல் இருக்கணும்னா இப்போ என்ன பண்ணலாங்கிறாங்க. நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாங்கிறாங்க. டே முட்டாள் மாதிரி பேசாதடா, எவ்வளவு நேரம்டா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும், நீ போய் மேடையில் ஏறித்தான் ஆகணும். அந்த டாக்டர் அம்மா ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் கண்டிப்பாக போக மாட்டா போல இருக்கு, நீ மேடை ஏறித்தான் ஆகணும். மேடை ஏறிட்டினா உனக்கு பார்த்ததும் அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லாமே இந்த டாக்டர் அம்மா சொல்லிடுவா, அப்புறம் நம்ம குட்டு உடஞ்சிருந்தா, அதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சாகணும்னு உமா ஒரு பிளான் பண்ணாங்க. இந்த பக்கமாக சாமுண்டீஸ்வரி, இங்கே பாரு டிரைவர்
காட்டி இவங்கள ஸ்பெஷலாக கவனிக்க வேண்டியது உன்னோட பொறுப்புங்கிறாங்க. இங்கே பாரு எதுக்குடி இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம், இதெல்லாம் வேண்டாம் விடுங்கிறாங்க. டாக்டர்மா இருக்கட்டும் விடு. ஹர்ஷி தான் அம்மா கிட்ட ஃபோன் கொடுமா நான் விளையாடிட்டு தரேன்னு ஃபோனை வாங்கிட்டு அந்த பக்கமாக ஓடி விளையாடிட்டு இருக்கிறா பாப்பா. அம்மா மாப்பிள்ளை எந்த ஊர் என்ன பேருன்னு கேட்குறாங்க. பேர் மகேஷ், பக்கத்து ஊர் தான், வசதியெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. என்னோட கண்டிஷன் தான் உனக்கே தெரியுமே, வீட்டோட மாப்பிள்ளையே இருக்கணும். நான் சொன்ன கண்டிஷனும் அவனுக்கு பிடிச்சிருந்தது, அவனும் ஓகே சொல்லிட்டான். ரேவதிக்கும் அவனை பிடிச்சிருந்தது. அதனால சரி இதுக்கு மேலே வேற என்ன வேணும், நாங்களும் ஓகே சொல்லிட்டோங்கிறாங்க. சரி மாப்பிள்ளையை பார்க்க முடியுமாங்கிறாங்க. இரு நேர்லயே உனக்கு காட்டுறேன், காட்டி நீ போய் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்குறாங்க. காட்டி இருங்க இப்போ போய் கூட்டிட்டு வரேன்ட்டு போறாங்க. ஐயோ நேரில் வேற கூட்டிட்டு வர சொல்றாளே, நம்ம பயந்த மாதிரியே நடக்க போகுதே, இப்போ கூட்டிட்டு வர சொல்லியிருக்கிறாளே, இப்போ என்னடா பண்றதுங்கிறாங்க உமா. வேற எங்கேயும் போக வேண்டாம், நம்ம ரூமுக்கே போய் ஒழிஞ்சுக்கலாம், நீ பாத்ரூமுக்கு போயிரு, நான் வேணா அந்த டிரைவர் வந்தானா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்ட்டு 2 பேரும் அவங்க ரூமுக்கு போறாங்க. வந்து கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு 2 பேரும் பயந்துட்டு நிக்கிறாங்க. அப்போவே கரெக்டாக காட்டி வந்ததும் கதவை தட்டுறாங்க. ஐயோ வந்துட்டாங்க போல இருக்கேங்கிறாங்க. சரி சரி நீ பாத்ரூமில் ஒழிஞ்சுக்கோ, நான் ஏதாவது சொல்லி சமாளித்து அவனை அனுப்பிச்சி வச்சிடுறேன்ட்டு உமா போய் கதவை திறக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க உமா. மாப்பிள்ளை இல்லையான்னு கேட்குறாங்க. அவங்க பாத்ரூமில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியா ஏங்க என்ன வேணும், மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அவங்க பார்க்கணுன்னு சொல்கிறாங்கங்கிறாங்க. அப்படியா அவர் வந்தால் நான் வர சொல்கிறேங்கிறாங்க. இல்லைங்க நான் இருந்து கையோடவே கூட்டிகிட்டு போகிறேங்கிறாங்க. கார்த்தி மகேஷ் குளிச்சுட்டு இருப்பான் போல இருக்கு, வந்ததும் நான் கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் போங்க நான் வந்ததும் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க உமா. அப்படியா சரி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி போய் சாமுண்டீஸ்வரிக்கு மாப்பிள்ளை ரெடியாகி இப்போ வந்துருவாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. டாக்டர்மா யார் இந்த பையன் ஸ்மார்ட்டாக இருக்கானேங்கிறாங்க. இதுவா இவனை திருவிழாவில் பிடிச்சேங்கிறாரு, ரொம்ப திமிரு பிடிச்சவேன்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்படியா நீ பொதுவாக ஆம்பளைகளை வேலைக்கு வச்சுக்க மாட்டேன், ஒரு ஆள் உங்ககிட்ட வேலைக்கு இருக்கானேன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க டாக்டர்மா. ஆமாம்மா இவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் தான், சரி இப்படியும் ஒரு ஆள் நமக்கு தேவைதானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவனை டிரைவராக வேலைக்கு வச்சுக்கிட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இப்போ பார்த்தா இவன் எல்லா வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கிறாங்க. அப்படியா நீ ரொம்ப தெளிவான ஆள் தாண்டி அப்படிங்கிறாங்க டாக்டர்மா. மகேஷும் உமாவும் பதறாங்க. இப்போ என்ன செய்யறது, வெளியிலயும் போக முடியாது, இந்த டாக்டர் ஃபங்க்ஷன் முடிஞ்சா தான் வெளியில போவா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கிறாங்க. மகேஷ் நீ பாத்ரூம்லயே போய் உள்ளேயே இரு, நான் வெளியில போய் நீ வெளியில வர்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்றேன்ட்டு போறாங்க உமா. அந்த பக்கமா கார்த்தி வராங்க. சாமுண்டீஸ்வரி மறுபடியும் கார்த்தியை கூப்பிடுறாங்க. என்ன மாப்பிள்ளை இப்போ வந்துருவாருன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் காணா, நீ போய் அம்மாவோட முக்கியமான ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, உன்னைய பார்த்தே ஆகணும்னு சொல்றாங்கன்னு போய் கையோட கூட்டிட்டு வாங்குறாங்க. சரி மேடம் அப்படின்ட்டு போறாங்க. கார்த்தி பரவாயில்ல விடு, எப்படியும் மனமேடிக்கு வருவார்ல அப்போ பார்த்துக்கிறேங்கிறாங்க டாக்டர்மா. அட சும்மா இரு இப்போ வரட்டு இருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. கார்த்தி மணமகன் ரூமுக்கு போயிருக்காங்க. அங்கே மகேஷ்னு கூப்பிடுறாங்க. மகேஷ் பாத்ரூம்லேருந்து வெளியில் வராங்க. கொஞ்சம் வெளியில் வாங்கங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, அதனால தான் நான் பாத்ரூமில் இருந்தேங்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி அம்மாவோட முக்கியமான ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அவங்க உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க, அதுவும் உங்களை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வாங்க சார்ங்கிறாங்க. இல்லை நீங்கள் போங்க நான் வந்துடுறேங்கிறாங்க மகேஷ். அட வாங்க சார் அப்படின்னு கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்தி. கார்த்தி மகேஷ் 2 பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க. இது அந்த பக்கமாக நின்று உமா பார்த்துக்கிறாங்க. டே நீ தைரியமா போ, நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. மகேஷும் உமாவை பார்த்துட்டு சரி பார்த்துக்கோங்க, என்ன பண்ணுவீங்களோ எப்படியோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமாக சாமுண்டீஸ்வரியும் டாக்டர் அம்மாவும் நல்லா க்ளோஸாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் அம்மாவோட பொண்ணு அவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டு அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை உமா பார்த்துட்டாங்க. பார்த்ததும் அந்த பொண்ணோட கையை வெட்டுக்குன்னு பிடிச்சி அந்த ஃபேனுக்குள்ளே கையை விட்டுறாங்க. இந்த பொண்ணு கத்தி கதறிக்கிட்டு இருக்குது. அலற சத்தம் கேட்டதும் எல்லாரும் என்னமா ஆச்சு ஏதாச்சும் ஓடி வராங்க. இந்த பொண்ணு யாரு நம்ம கையை இப்படி வச்சது அப்படின்னு சொல்லி நல்லா பின்னாடி பாத்துறா. உமா கையை நசுக்கி விட்டுட்டு மாடிக்கு ஓடிடுறாங்க, தெரியாத மாதிரி ஓடிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி டாக்டர்மா எல்லாரும் ஓடி வந்து ஐயோ என்னாச்சு அப்படின்னு பொண்ணோட கையை பிடிச்சு பாக்குறாங்க. சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க. கார்த்தி தான் அவசரமா டாக்டர்மாவையும் அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. பாவம் ஃபங்க்ஷனுக்கு வந்த இடத்துல இப்படி ஆகி போச்சேன்னு வருத்தப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. அட விடுமா, குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க, முன்ன பின்ன விளையாடத்தான் செய்வாங்க, குழந்தைக்கு ஒன்னும் ஆகாது, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்கிறாங்க. மகேஷும் உமாவும் ரூமுக்கு வந்துடுறாங்க. ஒரு வழியா டாக்டர் அம்மாவை வெளியே அனுப்பிச்சாச்சுங்கிறாங்க. ஐயோ ஐயோ உன்னோட மூளை தான், சூப்பரான ஐடியாங்கிறாங்க மகேஷ். ஆனால் போனவ திரும்பி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு, நம்ம சீக்கிரமாக இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுக்கணுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க மகேஷ். நான் போய் சாமுண்டீஸ்வரிகிட்ட பேசி இந்த ஃபங்க்ஷனை நேரங்காலமே முடிக்க சொல்லிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. சரி போங்கிறாங்க மகேஷ். உமா வந்து சாமுண்டீஸ்வரிகிட்ட கேட்குறாங்க, நல்ல நேரம் முடியறக்குள்ளேயோ ஃபங்க்ஷனை ஆரம்பிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. ஐயரை கூப்பிட்டு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. எல்லாம் ரெடியாக இருக்குமா, ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க ஐயர். டாக்டர்மா குழந்தைய கூட்டிகிட்டு போய் கை கட்டு போட்டு விடுறாங்க. சின்ன கைந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆகாது சீக்கிரம் ஆறிடுங்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க. எதுக்கு பயப்படுறேங்கிறாங்க. அம்மா ஊசி போட போகிறாங்கல்ல அதுக்கு தாங்கிறாங்க. அம்மா ஊசி போட்டாங்கன்னா ஒன்றும் வலிக்காது. ஆமாம் நீ கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபேனுக்கு பக்கத்தில் போய் பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா, எதுக்கு ஃபேனுக்குள்ளே கை விட்டேன்னு கேட்குறாங்க கார்த்தி. ஐயோ அங்கிள் நான் கை விடல, ஒரு ஆண்டி தான் என் கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ளே விட்டுட்டாங்கிறாங்க. கேம் விளையாடிட்டு நான் கம்முன்னு தான் அமைதியாக நின்றுட்டு இருந்த ஒரு ஆண்டி வந்ததும் என் கையை பிடிச்சி ஃபேனுக்குள்ளே வச்சுட்டுட்டாங்கிறாங்க. நிஜமா தான் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க கார்த்தி. மதர் ப்ராமிஸ்ங்கிற பாப்பா. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஆண்டி யாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துலாங்கிறாங்க. சரிங்கிற பாப்பா. ஒரு மோசமானவளா இருந்தால் குழந்தையோட கையெடுத்து ஃபேனுக்குள்ளே வச்சிருப்பா, அவள் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்க கார்த்தி. என்ன நடக்குது நாளை பார்க்கலாம்.